பேசுகிறதுல என்ன ஒரு சந்தோஷம், அதனால் என்ன லாபம் நானும் தெரிஞ்சுக்கலாமா? நான் ஃபஸ்ட்டு வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், சீக்கிரமாக லைவ் போட்டால் வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாமண்ணா, அதனால் லைவ் போட ஆரம்பித்தேன். இப்போ அண்ணனுங்கிட்டலாம் பேச இப்போ 2-3 நாளாகவே லைவ் போடல, அதனால லைவ் போட்டிருக்கேன். எப்போயோ ஒரு டைம் தான் லைவ் போடுவேன். இதுலேயும் லைவ் இப்போ நான் மானிட்டேஷன் ஆகிடுச்சுல்ல, லைவ் போட்டு இது நிறைய பேர் லைவ் முடிஞ்ச பின்னாடி யாருன்னா பார்த்தாங்கன்னா என் சேனல் லைவ் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க, இதுலேயும் காசு வரும். அவ்வளோதான். நான் முக்கால்வாசி லைவ் வர்றது இதில் காசு வரும்னா ஷார்ட்ஸ் வீடியோஸ் இதுக்கு வர்ற மாதிரிலாம் இது வராது, பைசா கணக்கு தான் வரும். நீங்கள் 20,000 பேர் எந்த பார்த்துருக்காங்க, 30,000 பேர் பார்த்துருக்காங்க, அப்படி வந்திருக்காங்க நம்ம லைவில் அப்படின்னுக்குள்ள கூட பைசா கணக்கு தான் வரும். இது முக்கால்வாசி நான் இவங்ககிட்டலாம் பேசணும் அப்படின்றதுனாலே நான் வரேன். ஆனால் இதுலேயும் பைசா வரும், ஆனால் அது பைசா கணக்கில் வரும். 1 பைசா 2 பைசா அப்படி தான் வரும். அது 20,000 பேர் 30,000 பேர் நம்ம லைவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னுக்குள்ள மட்டும்தான் அதுவும் வரும். இப்போல்லாம் சுத்தமாக எதுவும் டாலர் ஆட் ஆகிற மாதிரியே எனக்கு தெரியல. 501 இல்லைண்ணா, நோ 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 நோ. ஒன்லி 1 உங்களுக்காக போனால் போது 9 லட்ச ரூபா, 1 லட்ச ரூபா கம்மி பண்ணுறேன். 9 லட்ச ரூபா ஓகேவா? 9 லட்ச ரூபா ஒரு குடம் ஓகேண்ணா, சொல்லுங்கள், டீல் முடிச்சுக்கலாம். இல்லைன்னா முடியாது, கொடுங்கண்ணே. அது எவ்வளோ ராசியான குடம் உங்களுக்கே தெரியும்ல, வேணும்னா சொல்லுங்கள். சிப்பாயூர் தெரியாதே, கண்டிப்பாக தெரியாது எனக்கு, சிப்பாயூர்லாம் தெரியாது. தங்கச்சிம்மா, டிசம்பர் 31க்கு அப்புறம் நான் அடுத்த வருஷம்தான் லைவில் வருவேன். அடுத்த வருஷம்தான்? ஆமாம் வருவீங்க, ஜனவரியில் வருவீங்க, அது அடுத்த வருஷம் தானே. ஜசீரண்ணா, நான் வாங்கி தரேன் கோல்டா, கோல்டில் வாங்கி தராங்களாம் பிரியம்மா. அப்புறம் என்னென்ன உங்களுக்கு பாருங்க, உங்கள் தங்கச்சி பிரியம்மா வாங்கி தராங்களாம். இதெல்லாம் எதுக்கு, சும்மா சில்வர் கூடும், கோல்டுலேயே வாங்கி தருதான் பிரியா, பாருங்க. நன்றி தங்கச்சிம்மா, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாம் உனக்கு இறைவன். தேங்க்யூ அண்ணா. நீங்களும் போய் என் லைவ் முடிஞ்ச பின்னாடி என் சேனலை போய் பாருங்கள், பிடிச்சிருந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைவ் போடுக்குள்ளே ஒரு ஹாய் பாய். இனிமேல் லாங் வீடியோ நிறைய போடலான்னு ட்ரை பண்ணுறேன். மும்பையில் இந்த ஃபுட் இருக்குது, இங்கே போகணும் அங்கே போகணும், அந்த மாதிரி தான். பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா. சின்ன வயசுல குண்டாரப்பள்ளி நாளும் தெரியுமா? குண்டாரப்பள்ளியா? தெரியலையே, எனக்கு கண்டிப்பா தெரியாதுப்பா. இந்த பிஸ்கட் யார் சாப்பிட்ருக்கீங்க சின்ன வயசுல? இதெல்லாம் ஊர்ல தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்து தெரியுமா? இது அப்புறம் ஒரு மாதிரி ரெட் கலர்ல இருக்கும், இவ்வளோ பெருசு, அது பேர் என்னன்னு தெரில, நொறுக்கணும், எள்ளூருண்டை. இது பிஸ்கெட்டு, ஏபிசிடி பிஸ்கெட்டு, இதெல்லாம் ஊரில் தேடி பிடிச்சி நான் வாங்கிட்டு வந்தேன். தண்ணியை நான் திறந்து விட்டு வர. சரி ஓகே, லைவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் நைட்டுக்கா நான் ஒரு இனிமேல் காலையில் லைவு நைட் லைவ் தான். என்ன தம்பி கொஞ்சம் அப்படி இப்படி மக்கர் பண்ணுறான், அதனால் அவனை ஹோம்ஒர்க்கெல்லாம் சொல்லி தரணும். அதனால் மத்தியான டைமில் லைவ் வர மாட்டேன், 6:30 மணிக்கு மேலே அது மாதிரி லைவ் வரும். ஓகே ஓகே, பாய். இனிமேல் நைட் லைவ், காலையில் லைவ். தங்கச்சிம்மாவுக்கு குடம் கிடைத்தவுடன் அறிவும் ஜாஸ்தியாகிவிட்டது. ஐயோயோ, இந்த குடம் எப்படியாவது வேண்டுமே அப்படிங்கிறீங்க. அப்போ அறிவு ஜாஸ்தி ஆகிடுச்சோ? அப்போ நான் தரமாட்டேன். அது எத்தனை லட்சம் இருந்தாலும் சரி, என்கிட்டே இருக்கட்டும்.